மகிமை உண்டாவதாக. ஏன்னா கடைசி காலத்தில் சொல்ல வேண்டிய நிர்பந்தக்குள்ளாக நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். இது கடைசி கால ஊழியம். இதுக்கு பின்னாடி நான் ஊழியம் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. என் பையனை ஊழியத்தில் வருவானா தெரியாது. என் பையனுக்கு ஊழியம் செய்வானா தெரியாது. காரணம் கர்த்தருடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது. நான் அது வரைக்கும் கர்த்தருக்குள்ள நடத்துறேன் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, எனக்கு கொடுத்தப்பட்ட ஊழியத்தை. ஆனா அந்த ஊழியத்தை சொல்லும் போது, அந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை நடத்தும் போது சில கனமான வார்த்தைகளை என்ன பண்ணித்தான் ஆகணும், கௌரவம் என்ன ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். கர்த்தர் வருமளவும் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைவுக்குள்ள அதை மறந்துட்டாங்க. ஐயா ஆகஸ்ட் 2 திருவிருந்து கொடுத்துட்டீங்க. அடுத்த திருவிந்து எப்போ? செப்டம்பர் மாசம். அது வரைக்கும் அந்த திருவிந்துன்ற நினைப்பே நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வருமளவும் நினைவு கூறுங்கள். என்ன பண்றாங்க? மறுதளிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுது விடுங்க? பங்கிட்டு அவன் ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்த பிறகு தாவீது ஆசீர்வதிச்சானா? எல்லாரையும் தாவீது ஆசீர்வதிச்சானா? ஆசீர்வதிச்சானா? இங்க சபையில ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சாரா? ஜெபம் பண்ணாரா? செய்தி கொடுத்தாரா? பாடல் நடத்துறாரா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ண பிறகு அவர்கள் வீட்டுக்கு தாவீது சொன்னது ஆசீர்வதித்து பின்பதாக எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போனார்கள். இங்க நடந்த சம்பாஷணை எங்க என்னதா? தாவீது வீட்டுக்கு போனார்கள். ஆனால் இங்கு நடக்கும் சம்பாஷணை அவரவர்கள் வீட்டுக்கு செல்கிறோமா? வாசிங்களா? தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்ததற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய யாரு? சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து நல்ல ஜன்னல் வழியா பாக்குறா. ஜன்னல் வழியா பார்த்தவ இப்ப என்ன வழியா பாக்குறா? எது வரா?